கொண்டு போகணும். கண்ணீர் கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் சொன்னேன். நேற்று 27/9/2025 தாவேகோவோட பிரச்சார பேரணியானது நாமக்கல்லையும் கரூர்லயும் நடந்து முடிஞ்சிருக்கு. கரூர்ல 35க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய உயிர்களை மூச்சு திணறல் காரணமாக, கூட்ட நெரிசல் காரணமாகவும் இழந்திருக்காங்க. இந்த ஒரு விபத்துக்கு காரணம் யாரு, எதனால இந்த விபத்து நிகழ்ந்ததுன்றத நம்ம விவாதிக்க போறதில்ல. இந்த துயர சம்பவத்தோடைய உண்மை தன்மையை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். செப்டம்பர் 27 பிரச்சாரமானது நடைபெறும் என தாவேக தரப்புல இருந்து அறிவிச்ச நிலையில காலையில 8:45க்கு விஜய் மக்களை சந்திப்பார், பிரச்சார கூட்டத்தில் பேசுவார் என எதிர்பார்த்த நிலையில அதிகாலை 3 மணி முதல்ல விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் என பலரும் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடமான KN திரையரங்கம் என்ற இடத்துல கூடியிருக்காங்க. அதிகாலை முதல்லே கூட்டம் சேர 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 அங்க அதிகப்படியான கூட்டம் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனினும் 8:45க்கு தங்களுடைய தலைவரை பார்த்துட்டு போயிடலான்ட்டு நிறைய பேர் காத்துட்டு இருந்திருக்காங்க. 8:45க்குமே தாவேக தலைவர் விஜயால வர முடியல. அவர் 8:45 மணிக்கு தான் சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா திருச்சி செல்றார். 8:45க்கு தன்னுடைய தலைவர் நாமக்கல்ல பேசுவார் என எதிர்பார்த்த நிலையில மதியானம் 2:30 மணிக்கு தான் அவருடைய பிரச்சார வாகனமானது நாமக்கல்ல நுழையுது. நாமக்கல்ல தன்னுடைய உரையை முடிச்சு கொண்டு அடுத்த ஷெட்யூலான கரூருக்கு விரைகிறார் தாவேக தலைவர் விஜய். அவரால, அதாவது பைபாஸ் என சொல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலேயே அவரால் சீக்கிரம் போக முடியல. ஏன்னா அவருடைய வாகனத்தை சுத்தி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், தாவேக தொண்டர்கள் என புடைசூழ அவருடைய பிரச்சார வாகனமானது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறதுங்க கரூரை நோக்கி. கூட்ட நெரிசல் அதிகமா இருப்பத காரணத்தை கருதி பைபாஸ் சொல்லக்கூடிய புறவழி சாலையிலே தன்னுடைய உரையை முடிச்சுட்டு செல்லலாமா என விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. எனினும் வேலுச்சாமிபுரம் என்ற இடத்துலதான் அவருக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு காவல்துறையில இருந்து. அதனால அவரு அங்கதான் போய் பேசி ஆகணும்ன்ற ஒரு கட்டாய சூழலுக்கு தள்ளப்படுறாருங்க விஜய். இதனை தொடர்ந்து கூட்ட நெரிசல்ல மெல்ல மெல்லமாக அவரு உள்ள நுழைகிறாரு. அங்க வேலுச்சாமிபுரத்துலதான் அவர் பேசி ஆகணும்னா அப்படின்றது இல்லைங்க. ஏற்கனவே தாவேக தரப்புல இருந்து லைட் ஹவுஸ் பகுதியில கொடுங்க, அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் பகுதியை கொடுங்க, இல்லைன்னா அதை ஒட்டி உள்ள மார்க்கெட் பகுதியை, உழவர் சந்தை பகுதியை கொடுங்க அப்படின்னு தாவேக தரப்புல இருந்து காவல்துறையில முறையிடுறாங்க. ஆனா காவல்துறையில இருந்து அந்த ஒரு விண்ணப்பமானது நிராகரிக்கப்படுகிறது. அந்த ஒரு விண்ணப்பமானது நிராகரிக்கப்படுகிறது. அவருக்கு வேலுச்சாமிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் பிரச்சாரம் நடக்கணும் அப்படின்ட்டு காவல்துறையில இருந்து அறிவுறுத்தப்படுகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை வேலுச்சாமிபுரத்தில் தான் மேற்கொண்டிருக்காரு. அவருடைய பிரச்சாரமானது அதிக அளவுல இளைஞர்கள் கூட்டம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கும். இருந்தாலுமே அந்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டமோ இல்ல ஒரு கர்ப்பிணி பெண்களுடைய கை குழந்தைகளுடைய நின்னு பாக்குற ஒரு சூழல் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. ஆனால் விஜய் ஒரு சினிமா நடிகர் என்பதாலும், அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருப்பதாலும் அவரை காண முடியாதா என பல மக்கள் விஜயை காண தன்னுடைய குழந்தைகளோட வந்திருக்காங்க. இவர் காலதாமதம் ஆனதனாலேயே கூட்டம் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏன்னா மதியானம் என்பது ஒரு வெயில் நிறைந்த நேரம். அதனால சில பேர் அவங்களுடைய அன்றாட வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அதனால ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, அந்த மாதிரி காலேஜ் போயிருப்பாங்க. அதனால கூட்டம் அதிகமா இருக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். காலதாமதமானதுனால கூட்டம் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது கரூர்ல. பிரச்சாரம் நடக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்துல ஒரு 7:30 மணின்றதுனால எல்லாருமே அவங்களுடைய அன்றாட வாழ்வை முடிச்சுட்டு வந்த ஒரு
லெஷர் ஹவர்ஸ் தான் சொல்ல முடியும். 7:30 மணின்றது எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீயா இருக்கிற டைம்ன்றதுனால தங்களுடைய தலைவரை விஜய் வந்திருக்காரா, ஒரு 8 அவரை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அந்த நிலையில அனைவருமே கரூர் மாவட்டத்துல இருக்கிற மக்கள்கள் மட்டும் இல்லாம நாமக்கல் அப்படின்னு சுற்று வட்டாரத்துல இருக்கிற அனைத்து மக்களும் ஒன்னா கூடி இருக்காங்க அந்த இடத்துல. அவருடைய பிரச்சார வாகனம் உள்ளே நுழைய கூட்டம் அதிகமாக இருப்பதை தாவேக தரப்புல இருந்து உணர்ந்து கூட்ட நெரிசல் காரணமாக விஜயோட பிரச்சார வாகனமானது குறிப்பிட்ட இடத்துல விட்டு 300 மீட்டருக்கு அதிகமாகவே போயிட்டு அவருடைய பிரச்சார வாகனமானது நிற்கிறது. முதல்ல காவல்துறையினருக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவிச்சு கொண்டு உரைய தொடங்கின தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து விமர்சிக்கிற திமுக மற்றும் பாஜகவை விமர்சிக்கும் பேச தொடங்குறாரு. அடுத்த சில நிமிடங்கள்லயே அவருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. கூட்டம் அதிகமாக உள்ளது, இங்க ஒரு அசம்பாவிதம் நிகழ்வதற்கு முன்னாடி உரையை முடிச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து ஒரு சிறுமி காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு அவர் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதனை அடுத்து தாவேக தலைவர் விஜய் அந்த சிறுமியை கண்டுபிடிங்கி கொடுங்க அப்படின்ட்டு தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட ஒரு கேட்டுக்கொள்றாரு. அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து போகுது. அவர் பேசிய ஒரு 10 நிமிடங்கள்லயே இவ்வளவு ஒரு சம்பவம் நடக்கிறது. அதனால் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என தெரிந்து அவருடைய உரையை சீக்கிரமாவே முடிச்சிருக்காருங்க. கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் மூச்சு திணறல் காரணமாக மயங்கி விழறத அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க, காவல்துறையினர் பாக்குறாங்க. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவசரமா கொண்டு செல்றாங்க. ஆனா தனியார் மருத்துவமனையிலயோ ஏற்கனவே மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. பின்பு அரசு மருத்துவமனைக்கு அனைத்து பேருமே கொண்டு செல்றாங்க. அதுல 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிய வருதுங்க. இந்த ஒரு கோர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்குங்க. வரலாற்றுல ஒரு கருப்பு தினமாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா கூட்ட நெரிசல்ல ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க என்பது மிகவும் ஒரு கோர சம்பவம் தான். இதனை தொடர்ந்து தன்னுடைய தொகுதியான செந்தில் பாலாஜி அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்காருங்க. அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், திமுகவை சேர்ந்தவர், நிர்வாகிகள் அனைவரும் அரசு மருத்துவமனைக்கு போய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியிருக்காங்க. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலுமே நம்மளோட தரப்புல இருந்து என்ன சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கூட்டமா இருந்தாலுமே, ஏதோ ஒரு கோவில் கூட்டமா இருந்தாலுமே, ஒரு அரசியல் கூட்டமாக இருந்தாலும், இல்ல ஒரு சினிமா பின்னணி உள்ள ஒரு கூட்டமாக இருந்தாலுமே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை தவிர்த்துட்டு தனியா போங்கன்னு தான் சொல்றோம். தாவேக தரப்புல இருந்துமே அந்த ஒரு அறிவிப்பை தான் அறிவிச்சிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகளை தூக்கிட்டு வராதிங்க அப்படின்ட்டு பல விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க தாவேக தரப்புல இருந்து. இந்த ஒரு கோர சம்பவம் விபத்து காரணமாக நிகழ்ந்திருக்குங்க. இந்த ஒரு சூழல்ல தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய இரங்கலை உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு தெரிவிச்சிருக்காரு. இனி இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.